ரஞ்சிதா, என்ன பண்ணிட்டு இருக்க? போகும்போது ஒழுங்கா தானே வந்த. இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நான் என்ன பண்ணேன்? இடுப்பை பிடிக்கிற, தோல் மேல சாஞ்சுக்கிற. ஆமா, இது என் புருஷனோட இடுப்பு, இது என் புருஷனோட தோல். பிடிச்சுக்கிறதுக்கோ சாஞ்சுக்கிறதுக்கோ எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அதுவும் நீ திரும்ப திரும்ப கம்பேர் பண்ணதால் தான் நான் தாலி கட்டினேன். அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உரிமை அது இதெல்லாம் பேசாத. ரஞ்சிதா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. கொஞ்சம் சாஃப்டா பேசிருக்கணும். இப்போ ஃபோன் பண்ணி சாரி கேட்கலாமா? இல்லை, வேண்டாம். அருண் கிட்ட கோச்சிட்டு வந்துட்டோம். அவரை கூப்பிட்டு பேசலாமா வேணாமா? நம்ம ஃபோன் பண்ணா தப்பா நினைச்சுப்பாரா? என்ன பண்றது? சாரி. அப்போ மூஞ்சிய காட்டிட்டு இப்போ சாரி கேக்குறது. ஹலோ, யாருங்க நீங்க? எனக்கு ஏன் வீடியோ கால் எல்லாம் பண்றீங்க? மேடம், என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? என் பேர் அருணுங்க. என்ன உங்களுக்கு தெரியலையா? போன்ல தெரியுறீங்க, ஆனா நீங்க யாருன்னு தான் தெரியல. மேடம், ரஞ்சிதான்ற ஒரு தங்கமான பொண்ணுக்கு நான் ஹஸ்பண்டா இருக்கேன். அந்த பொண்ணு என் லைஃப்ல கிடைச்சதுதான் என் லைஃப்ல நடந்ததுலயே ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த பொண்ணுக்கும் அப்படிதான் சார். ஆனா புருஷன்னு பெருமையா சொல்லிக்கிறவரு அவங்க கிட்ட யாரோ மாதிரி நடந்துக்கிறாரு. அதான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த வருத்தம் போறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டு சொன்னீங்கன்னா அதை அப்படியே செஞ்சிருவேன். அவங்களுக்கு பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்ல சார். ஒரு நாள் முழுக்க புருஷன் கைய புடிச்சுக்கிட்டு ஹோட்டல், பார்க், பீச்னு உலகத்தையே மறந்து சுத்தணும். அவரும் யாராவது பாத்துருவாங்களோங்கிற பயமும் டென்ஷனும் இல்லாம அவளோட புருஷங்கிற ஒரே நினைப்போட ஃப்ரீயா சந்தோஷமா முழு மனசோட அவ கூட இருக்கணும். அந்த பொண்ணோட ஆசை அவ்வளவுதான் சார். நிறைவேற்றி வைப்பாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். மேடம், கண்டிப்பா அதை நாளைக்கே நிறைவேற்றி வச்சிடறேன். ஆபீஸ்க்கு நாளைக்கு லீவ் போட்டு அவங்கள ரெடியா இருக்க சொல்லுங்க.
நிஜமாவா சொல்றீங்க? அட ஆமாங்க, என் பொண்டாட்டி மேல ப்ராமிஸ். ஆ வீடியோ கால்ல இவ யார்கிட்ட இப்படி வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்கான்?